பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய காடுகளுக்கு மத்தியில ஒரு அழகான கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அதே போல அந்த மலையோட அடிவாரத்துல ஒரு சின்ன ஃபேமிலியுமே வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல ஒரு சின்ன பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவ்வளோ வசதி வாய்ப்பு கிடையாது. ஆனாலுமே ரொம்ப மகிழ்ச்சியா தான் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கிற ஒரு சின்ன வீடு தான். ஆனால் அவங்களுடைய வீட்டோட வெளியில வந்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பக்கத்துலேயே ஒரு சின்ன ஏரி இருக்கும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். ரொம்ப அமைதியான ஒரு இடம். அவங்களுடைய வீடு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சின்ன பெண்மணிக்குமே ரொம்ப பிடிச்சுதான் இருந்துச்சு. இப்போ என்னன்னா, அந்த மலையோட உச்சியில ஒரு பழைய கோட்டை ஒன்று இருந்துச்சு. அது கோட்டைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பு ஒன்று மலையோட உச்சியில இருந்துச்சு. அங்க யாரும் வாழலை. ரொம்ப பழமையான ஒரு அரண்மனை. இங்க மலையோட அடிவாரத்துல இருந்து அந்த அரண்மனையை பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். அந்த அரண்மனையோட ஜன்னல்கள் எல்லாமே தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கும். அவ்வளோ அழகா மின்னிக்கிட்டு இருக்கும். சின்ன வயசுல அந்த பொண்ணுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. இப்போ அவங்களுடைய வீடுமே இந்த மாதிரி ஒரு தங்கத்தினாலான ஜன்னல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய பேரண்ட்ஸோட நிலைமை அவங்களுக்கு தெரியும். அவங்களால அவ்வளோ ஒன்றும் காசு செலவு பண்ணி தங்கத்தினால அந்த ஜன்னல்கள்லாம் போட முடியாது. சரி, இருக்கிறத வச்சு நிறைவா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலங்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. இப்படியே வருடங்கள் கடந்து போயிடுச்சு. இப்ப அந்த சின்ன பெண்மணி இப்போ ஒரு இளம் வயது பெண்ணாவே மாறிட்டாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு இளவரசி மாதிரி ரொம்ப அழகான ஒரு பெண்மணியா மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் ஒரு இளவரசி மாதிரி அழகா இருக்கேன். அப்ப நான் இருக்கக்கூடிய அந்த இடமுமே ரொம்ப அழகா இருக்கணும். நான் இருக்கக்கூடிய அந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட கூரைகள் அப்புறம் இந்த ஜன்னல்கள் எல்லாமே மரத்தினால செய்யப்பட்டிருக்கு. இது அவ்வளவு ஒண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அவங்க வீட்டை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க ரொம்ப சின்ன பெண்மணியா இருந்ததுனால வெளியில போறதுக்கு அவ்வளோ அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த மலையோட உச்சிகள்லாம் அவங்க தனியா போனதே கிடையாது. ஆனா இப்போ இவங்க நல்லா வளர்ந்துட்டாங்க. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். நல்ல விவரம் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவ்வளோ ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றது கிடையாது. இவங்க ரொம்ப ஃப்ரீயா தான் விட்டுருந்தாங்க. ஒரு சமயம் இந்த பெண்மணி அந்த மலையோட உச்சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் கொஞ்சம் வேலையா வெளியில போயிட்டு வரேன், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவங்களுடைய சைக்கிளை எடுத்துக்கிட்டு பொறுமையா அந்த மலையோட உச்சியில ஏறுறாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. அவங்க இவ்வளோ நாளா சின்ன வயசுல இருந்து கனவு கண்டுகிட்டு இருந்த அந்த இடத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க போறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியில போய்கிட்டு இருக்காங்க. இப்ப மலையோட உச்சிக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து பார்த்தா ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கு. அந்த ரோட்டோட அடுத்த எண்டுல அந்த பெரிய அரண்மனை தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியோட ரொம்ப பரவசத்தோட வேக வேகமா அங்கிருந்து போய்கிட்டு இருக்காங்க. கிட்ட நெருங்க நெருங்க அந்த அரண்மனையோட தோற்றம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. கீழ இருந்து பார்க்கும்போது, அதாவது மலையோட அடிவாரத்துல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா மின்னிக்கிட்டு இருந்த அந்த அரண்மனை, ஆனா மேல வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒன்றும் அழகா இல்லை. ரொம்ப அழுக்கா இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே குப்பைகள் சேர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கீழ இருந்து பார்க்கும்போது அந்த அரண்மனை தங்க ஜன்னல்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பக்கம் வந்து பார்த்தாதான் தெரியுது, அங்க தங்க ஜன்னல்கள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே மரத்தினாலதான் செய்யப்பட்டிருக்கு. அது பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அது எப்படி கீழே இருந்து பார்க்கும்போது மின்னிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே மரத்தினாலதான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மேல மலையோட உச்சியில இருந்து கீழே இவங்களுடைய வீட்டை பாக்குறாங்க. இப்ப இவங்களுடைய வீடு அவ்வளவு அழகா தெரியுது. இப்ப என்னன்னா, இவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு தான். அதுல ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ஜன்னல் அப்படியே தங்கத்தினால செஞ்சது போல ரொம்ப அழகா மின்னிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த பெண்மணிக்கு புரியுது, உண்மையிலேயே அந்த ஜன்னல்கள் தங்கத்தினால செய்யப்பட்டது கிடையாது. சூரிய ஒளிப்பட்டு எதிரொலிக்கிறதுனால நமக்கு அந்த தங்க நிறத்துல பிரதிபலிப்பு தான் தெரியுது அப்படிங்கிறது புரிய வருது. இப்போ மேல இருந்து அவங்களுடைய அழகான அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் அவங்க என்ன கனவு கண்டுகிட்டு இருந்தாங்களோ, அதாவது தங்க ஜன்னல்கள் இருக்கிற ஒரு வீட்டுல வாழணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்தாங்க. அதே வீட்டுல தான் இவங்க சின்ன வயசுல இருந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு நாள் அவங்க கண்ட கனவு எல்லாத்தையுமே விட்டுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப மன நிறைவோட
அவங்க இருக்கிற அதே வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா இந்த சமயம் அவங்க மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க எது ஆசைப்படுறதா இருந்தா கூட முதல்ல அது என்ன, உண்மையிலேயே அது நம்ம கிட்ட இருக்குதா, இருக்கிறத வச்சுக்கிட்டே ஆசைப்படுறோமா அப்படிங்கிற பலவிதமான யோசனைகளுக்கு அப்புறமா தான் அவங்க எந்த ஒரு பொருள் மேலுமே ஆசை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணிக்கு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. வாழ்க்கையை பத்தின ஒரு நல்ல புரிதலுமே கிடைச்சிருச்சு. இப்போ இந்த கதையில வர்றது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம எப்பவுமே இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சரியா கவனிக்க மாட்டோம். நீங்க இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா தான் இருக்கும். ஒரு அன்பான குடும்பம், அப்புறம் பக்கத்துல நல்ல நெய்பர்ஸ், இப்படி எல்லாமே தான் இருப்பாங்க. ஆனாலுமே நமக்கு தூரமா இருக்கிற ஏதோ ஒரு ஊரை பத்தின ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரியும், நாம இங்கிருந்து அங்க போனாதான் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியும் பல விதமான பிம்பங்கள் நம்ம மனசுக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கும். ஆனா உண்மையிலேயே இங்கிருந்து வெளிநாடுகளுக்கோ இல்ல வெளியூர்களுக்கோ போன மனிதர்களுக்கு தான் தெரியும் அவங்க ஆல்ரெடி இருந்த இடம் தான் ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது. அதனால எப்பவுமே இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. உங்க வாழ்க்கையிலும் சரி, இல்ல உங்க சார்ந்தவங்களோட வாழ்க்கையிலும் சரி, எப்பவுமே ரொம்ப தூரமா இருக்கிற ஒரு பொருள் கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் ரொம்ப அழகாகவும் தான் தெரியும். ஆனா அதை நம்பி நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த விட்டுட்டு அங்க போனோம்னா அப்பதான் நமக்கு புரிய வரும் ஆல்ரெடி நம்ம இருந்த இடமே ரொம்ப சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது.